ஹலோ guys, எல்லாரும் வந்து வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு போயிடுங்கப்பா. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நான் சேர் ஃபுல்லாக வந்து வீடியோ போடுவேன். ஓகே கைஸ், வந்து போன சீனில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். லாஸ்ட் சீனில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திருப்பாங்க. அதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, நீ யார், எதுக்கு வந்து அங்கே ஒழிஞ்சிட்டு இருந்த, எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், அவனை கொள்ள தான் வந்தேன் அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதனால சொல்ல முடியாதுன்னா நீ இங்கே வந்து சொல்ல அவன் வந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஒரு ஆயுதத்தை வர வைக்க அவர் ஹீரோ சொல்கிறான். நான் வந்து கண்டிப்பாக நீ சின்ன பொண்ணு, நீ வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்க, நான் வந்து சியா எனக்கு எப்போயுமே எதுவுமே நினைக்கல, நீ இப்போ இங்கேருந்து என்னை போகலன்னா பெரும் பிரச்சனையாகும், சியா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னால் உடனே சரி ஓகே, சியானுக்கு என்னை பற்றி எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்னு பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் யாருன்னு நீங்கள் அவன் தெரிஞ்சுக்க தேவையில்ல, நீங்கள் வந்து மீன் பண்ணிக்காதீங்க நீ நைட் நடந்தது அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுது. உடனே வந்து நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான், உண்மையிலேயே வந்து இந்த கிரேசி காருக்கு வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் சொல்கிறாங்க, இவளுக்கு கூட நிறைய பேர் பவர் இருக்குப்பா, ஆனால் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ட்டு வந்து மாஸ்டர் சொல்லிட்டேன். சரி ஓகே மாஸ்டர், இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் வந்து நீ வந்து அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண போகிற 10th லெவலுக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த அல்கமிஸ்ட் எடுத்த இடத்துல வந்து இந்த ஜயான் ஃபேமிலியோட ஹெட்டும் அந்த பையன் வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவனை வந்து யார் கொண்டு போன்னு தெரியல, எக்ஸ்டான் ஃபேமிலியில் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த டீம் லீடர் மட்டும் தான் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பையன் சொல்கிறான், அதுமாதிரி எக்ஸ்டான் 9th லெவல் ரீச் பண்ணிட்டான், அவரால் அவன் பண்ணிருப்பானா, அவன் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை, பட் இதே ஒரு காரணம் வச்சு இந்த ஃபேமிலியை அழிக்க வேண்டியதான் அப்படின்றானுங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். மாஸ்டர் வந்து ஒரு பில்லு கொடுத்து, இந்த பில்லு ஒன்று தான் இருக்குது, இதை போட்டோன்னா இதனோட பவர் பயங்கரமாக வெளியே வரும், அதை வச்சு நீ வந்து உன்னோட கண்டென்ட்ஸ் நீ வந்து கண்டென்ட் பண்ணி அதை வந்து ஒரு சூழல் மாதிரி உனக்குள்ளே உருவாக்கி வந்து குயியாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சியோ ஃபேமிலி எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது நிறையா ஆயிரக்கணக்கான அம்பு வந்து எல்லாரும் கொல்ல ஆரம்பிச்சிது. உடனே எங்கள் ஜெயலி ஃபேமிலியோட எல்டர் வர நம்ம சியோ ஃபேமிலியோட அவங்க அப்பாவும் வந்து அடிச்சுட்டு, இதே எதுக்காக இங்கே வந்துட்டுருக்கீங்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டால், எதுக்காக என் அக்கில் மிஸ்டர் நீங்கள் கொண்டீங்க, நீங்கள் கொல்லாமல் இருக்க மாட்டேங்கிட்டா, அவங்க எல்லாரும் அவனை கொள்ளுங்கடான்ட்டு எல்லாருமே கூட சொல்கிறது. நான் அந்த ஃபேமிலியில் நம்ம அப்பாவும் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி இந்த எல்டர் வந்து அட்டாக் பண்ணால், ஆனால் இவனுக்கு ஒன்றுமே ஆகலை, அவரும் சொல்கிறாரு அந்த ஹெட்டை நான் பார்த்துட்டு மற்றவங்களாம் கொள்ளுங்கடான்ட்டு. ஸோ இந்த சீரில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவனோட பவர்லாம் வந்து ஒரு சூழல் மாதிரி கிரியேட் பண்ணி அவனுக்குள்ள கோரை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த சீனில் வந்து அவன் ஃபேமிலியில் எல்லாரையும் கொண்டுகிட்டே இருக்கான். அவரும் சொல்லிட்டே கொண்டு, ஆனால் வந்து உன் பையனை கொண்டுதா நானும் அமைச்சிருக்கேன்டா அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். நல்ல நேரம்டா, உன்னால் இந்த ஒரு டைம் விட்டு அடுத்த டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், வந்து இது பண்ணு அப்படின்னு அங்கே ஒரு அம்பு வர மாஸ்டரும் வந்து உடனே ரிங்குள்ளே போயிட்டு பார்த்துறான்னு அவர் ப்ரொடெக்ட் பண்ண. ஹீரோவும் கேட்குறான், டே ஜெயலி நீ ஏன்டா இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லடா அவங்க அப்பனா அப்படின்னு சண்டை போடுங்க நான், ஸோ உன்னை கொள்றது இதான் நல்ல நேரம், அதனால கொல்ல வந்திருக்கடான்னு ஹீரோவாக அதை கேட்டு அவன் பவர் ரிலீஸ் பண்ணோடனே அவனுங்களாம் அடி வாங்கி போயிடறானுங்க. அவன் அங்கே வந்து கிளம்ப மாஸ்டர் சொல்கிறாரு, நிறுத்து இங்கேருந்து போகாத, ஒழுங்காக ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டாக பில்ட் பண்ண பாரு அப்படின்னு. இல்லை ஹீரோ சொல்கிறான், அவர் தான் சின்ன வயசுல பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் அவருக்கு ஒரு பிரச்சனைனால போக முடியாது அப்படின்னா சொன்னா கேள்றா, கல்டிவேஷனோட ஃபேமிலி முக்கியம் இல்லைனா உனக்கு ஃபேமிலி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மாஸ்டர் யோசிச்சு போகிறாரு, ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து அவங்க ட்ரே பண்ணலாம். உடனே ஹீரோ இந்த மாதிரி எனக்கு உங்கள் ரிங்கு தேவை, உங்கள் ரிலேஷன்ஷிப் தேவை, எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், அவனா அந்த ரிங்கை வந்து கல்லுகளை வச்சுட்டு கல்லுக்கிட்ட வந்து வைக்கிறான், வச்சுட்டு இது பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், அவங்க அப்பாவெல்லாம் வந்து எப்படி அவனை இது பண்ணிட்டு எப்படி பார்த்துக்கிட்டாரு. மாஸ்டர் அவனே பார்த்துக்கிட்டு இருக்க, மாஸ்டருக்கு அவரு ஃபேமிலி நான் போகுது, ஐ மீன் அவனோட ஸ்டூடெண்ட் அவனை பிட்ரே பண்ணால, அது உடனே அவனை ரிங்கை கைட்டு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த ஜெயிலி ஹெட்டோட பவர் பயங்கரமாக இருக்குது. உடனே வந்து அவன் பையனை பிடிச்சிட்டு வந்து, நீ வந்து ஆளுங்களை கொண்டு போல அவனை கொண்டுருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இவனும் அப்பா அப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஜெயிலியோ என்ன பண்ணுறான்னா, அவனை கொள்ற, அவனை கொண்டுக்கடா, இந்த ஒரு ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு என் ஃபேமிலியை கொண்டு வரது எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா அப்படின்ட்டு அவன் பையனை வந்து அவனே கொண்டுடுறாங்க, அடிச்சு போட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரான். இதெல்லாம் வந்து மாஸ்டர் இங்கே வழியாக பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ அப்போ அந்த அட்டாக் வந்து அவங்க அப்பா வந்து தடுக்க, அந்த மாஸ்டருக்கு அவர் ஞாபகம் வருதுங்க. உடனே ஹீரோ அவங்க அப்பா மேலே அட்டாக் பண்ணக்கூடாது, அந்த அட்டாக்கை இப்போ வாங்கி போய் விழுந்துருவான். இதை பார்த்தோன்னே மாஸ்டருக்குலாம் வந்து ஒரு மாதிரி புரிஞ்சுது. ஸோ ஹீரோவோட அந்த ஒரு அவனோட ஹார்ட்டு. உடனே மாஸ்டரும் வந்து ஹீரோ கிட்ட போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அவங்க அப்பாவும் வந்து பயமாக அடி வாங்கிட்டு மாஸ்டரும் ஹீரோ கிட்ட போயிட்டு அவனோட கையை வந்து பிடிக்கிறாரு. இந்த மாதிரி குட்டி பையா கவலைப்படாதரா, இதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன், இந்த ஃபைட்டை ஏன்ட்டு விட்றா அப்படின்ட்டு அவரும் அவனோட கையை பிடிச்சி சொல்கிறாரு. சொன்னோடனே ஹீரோ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மயக்கமாக மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அவரும் பவரில் போயிட்டு ஒரு ப்ரீத் பண்ணுவார் பாருங்க மாஸ்டரும். உடனே அவங்க அப்பாவை கொல்ல வர தலைவன் போயிட்டு அடிப்பான் பாருங்க. நம்ம மாஸ்டரு அடிக்கு வந்து அவனெல்லாம் கதி கலங்குறான். ஸோ வந்து ஹீரோவோட உடம்பு வந்து 9th லெவல் அது வீக்காக இருக்கிறதுனால வந்து மாஸ்டரோட பவர்னால அங்கங்கே வந்து விரிசல் விட ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. உடனே சொல்கிறார், நான் அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நீ வந்து பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணுறான்ட்டு. ஹீரோ அந்த பில்லு சாப்பிட்டா அந்த எனர்ஜி வெளியே வச்சு சுற்றி சுழல் மாதிரி உருவாக்கி அவனுக்குள்ளே கோரை கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதுவும் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக கோராக உருவாகிட்டே இருக்குது. இவனும் பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணுறியாடா அப்படின்ட்டு இந்த ஜெயிலையும் அவனோட பவர் வச்சு அடிப்பான் பாருங்க. திடீர்னு ஒரு புகை மூட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கிறதே அவன் ஹீரோ தடுத்துட்டு முடிஞ்சிரா அப்படின்ட்டு சிரிப்பான் பாருங்க. மாசாக இருக்கும். ஹீரோ ஒரு அடிக்கும் அதோட அந்த சீன் வந்து கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ போய் எங்கள் அப்பா எழுப்புறான். அப்பா என்ன ஆச்சுப்பா அந்த மாதிரி இது வந்து ஒரு மாஸ்டர் என் மாஸ்டர் வந்து காப்பாற்றிட்டாருன்னா சரி ஓகே உங்கள் மாஸ்டர் எங்கே இருக்காரு சொல்ல நம்ம நன்றி சொல்லணும். உடனே மாஸ்டர் வாய்ஸ் கேட்குது. நன்றி என்ன சொல்லுது உன் பையனை நான் ஒரு நல்ல குட் டிசிப்ளின் அப்படின்னு 2 பேர் வந்து வணக்கம் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி சாரி நாங்கள் வந்து தெரியாமல் போயிட்டு எங்களுக்குனா சிவானுக்கு ஒன்றும் ஆகலை இல்லைனா அவங்க நிலம என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் வந்து ஹீரோவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான். மாஸ்டர் வந்து நீங்கள் உங்கள் பேக் ஸ்டோரி என்ன மாஸ்டர்னா என் பேக் ஸ்டோரி ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. நான் அது ஒரு வே ஆகிட்டு உங்களை சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு சோல் ஃபார்மில் இருக்கேன். என்னோட பவர் வந்து மற்றவங்களோட அதிகம். ஸோ வந்து என்னை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரே டெக்னிக் தான் இருக்குது. அந்த டெக்னிக் பேர் ஃபென்சு. அதை நீ யூஸ் பண்ணுறது மூலிமா நிறைய ஃபயர் டிஃப்ரெண்ட் ஃபயரை உனக்குள்ளே வச்சு அந்த டெக்னிக்கை வந்து அப்கிரேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து அல்கெமிஸ்ட் ஃபயர் தான் முக்கியம். நீ வந்து என் டிசிப்ளினாக இருக்கிறதுனால உன்னை நான் ரிவைவ் பண்ண சொல்ல உனக்கு நான் 2 சான்ஸ் வந்து தரேன். ஒன்று நார்மலாக இந்த டெக்னிக் கற்றுக்கிட்டு ஆனால் இது வந்து ஒவ்வொரு டைம் அப்கிரேட் ஆகும்போது இதை கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஆபத்தானதும். நீயே வந்து முடிவு பண்ணிக்க உனக்கு இந்த டெக்னிக் வேணுமா இல்லைனா ஒரு நார்மலான ஃபயர் ஆட்ரிபியூட் நார்மல் லெவலில் நீ கண்டினியூஷன் பண்ண போறியா. என்னை ரிவைவ் பண்ணணுன்ற அவசியம் உனக்கு இல்லை, பட் உனக்கு வில்லிங் இருந்தால் என்ன பண்ணலாம் ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு உடனே ஹீரோ வந்து சிரிச்சுட்டே சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் மாஸ்டர் ரிவைவ் பண்ணாமல் நான் யார் ரிவைவ் பண்ண போகிறேன், கண்டிப்பாக உங்களை ரிவைவ் பண்ணுவேன் மாஸ்டர் அப்படின்னு வந்து அவனும் சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது எவ்வளோ ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களை கண்டிப்பாக இது பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறான். மாஸ்டர் சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப நாளாக அடைப்பட்டுக்கிறேன், ஆனால் நான் ஃபைனலாக என்னோட அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு சீடை எனக்கு கிடைக்கிறது. அடுத்து 2 ஸ்கோல் எடுக்கிறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆட்ரிபியூட் ஸ்கோலு எர்த்லார்ட் ஸ்கோல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்சு அப்படின்ட்டு 2 ஸ்கோல். ஹீரோ உடனே அந்த ஃப்ரெஞ்சு எடுப்பான். அது பார்த்தோன்னே மாஸ்டருக்காக சந்தோஷமாயிடும். சரி ஓகே இதுக்கப்புறம் நமக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர் சொல்லிட்டு வந்து சரி ஓகே மாஸ்டர் கண்டிப்பாக நான் அவளை ரிவைவ் பண்ணுவேன் ஒரு நாள் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சபதம் எடுக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சின்னரை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ வந்து வாக் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்குது, அதனால தாமரலாம். உடனே சின்னரும் கேட்குறாங்க இந்த மாதிரி நீ வந்து நானாக தோக்கடிச்சிட்டுனா அவள் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்டேன். ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சின்னர் வந்து ஹக் பண்ணிவிட்டு நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து கேனான் வந்து அகாடமிக்கு போ, கேனான் அகாடமிக்கு போ, அங்கே வந்து வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக வந்து போய் ட்ரைனிங் எடுத்துட்டு 1 இயரில் வரேன் அப்படின்றான். நெக்ஸ்ட் நான் ஹீரோ அப்பாவும் சொல்ல அப்பா அந்த மாதிரி வந்து நீ எது ஜேர்னிக்கு போகிறேன்னு கேள்விப்பட்டேன், கல்டிவேஷன் இருக்காங்கன்னா ஆமாப்பா அந்த மாதிரி மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து சிட்டி ஹவுஸ் வெயிட்டில் வெயிட் பண்ணிருக்காரு அப்படின்னா சரி ஓகே நீ வந்து மாஸ்டர் சொல்கிறபடி கேட்டுக்க, அவர் என்ன சொன்னாலும் நடந்து போ, அதுக்கேற்ற மாதிரி இருடா அப்படின்றாங்க. உனக்கு ஏதாவது தேவைன்னா உங்கள் அண்ணன்ட்ட கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அந்த இடத்துல போகிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட வந்து இங்கேயே முடிக்கிறாங்க கைஸ். அவ்வளோதான்ப்பா, இது வந்து 3rd எபிசோட். எல்லோரும் வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் 4 பேர் வீடியோ சஜஷன் ஆகும், நம்ம ஃபேமிலியும் வந்து கொஞ்சம் வந்து பெருசாகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க வந்து கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு தாராளமாக அது பண்ணிட்டு போயிடுங்கப்பா. ஓகே பை.